Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல நம்ம பார்க்க போறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் மாவிளக்கு. இப்போ இந்த மாவிளக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மீடியம் சைஸ்ல 3 மாவிளக்கு செய்யறதுக்கு பெரிய டம்ளரால 1 டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோம். பச்சரிசியை 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு. இதுலேருந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிடலாம். தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதும் அரிசியை ஒரு காட்டன் கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடலாம். இந்த ஈர அரிசியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நிழல்லையே ஃபேன் காற்றுல காய வச்சிடலாம். இந்த பச்சரிசி ஃபுல்லாக ட்ரை ஆக தேவையில்ல. இது மாதிரி கையால் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். இப்போ எல்லா அரிசியையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். மாவிளக்கு நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக 3 ஏலக்காவையும் அரிசி கூடயே சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண இந்த அரிசி மாவை மாவு ஜல்லடையில் சேர்த்து நைஸாக சலிச்சு எடுத்துக்கலாம். 2-3 தடவையாக கிரைண்ட் பண்ணி நல்லா சலிச்சுக்கலாம். கடைசியாக மீதி கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சலிச்சுக்கலாம். மாவிளக்குக்கு இது மாதிரி லைட் கலரில் இருக்கிற வெல்லம் யூஸ் பண்ணணுன்னா மாவிளக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதை நம்ம செதுக்கி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்துருந்தோம். அந்த டம்ளராலேயே 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவில் வெல்லத்தெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம்லாம் அரிசி மாவில் நல்லா கலக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சலிச்ச அரிசி மாவு காயறதுக்கு முன்னாடியே வெல்லத்தெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் மாவிளக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். வெல்லத்தெல்லாம் அரிசி மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இன்றைக்கி நம்ம 3 மாவிளக்கு செய்ய போகிறதுனால மாவை ஈவனாக 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவிளக்கு பிடிச்சிடலாம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துருந்தோம். இந்த அளவு சரியாக இருக்குது. இது மாதிரி பிடிக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு பிடிப்பட வரல அப்படின்னா 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் துருவன வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் அதிகமாக சேர்த்தோன்னா மாவிளக்கு பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அதோட ஷேப் மாறிடும். மாவிளக்கை அழகாக ஆப்பிள் மாதிரி ஷேப்பாக செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை கையால் டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நீல உருண்டையாக உருட்டிடலாம். மாவிளக்கில் நம்ம தீபம் ஏற்றணும். அதனால் மேலே சின்னதாக ஒரு குழி போட்டுக்கலாம். குழி போட்டுட்டு கையால் மறுபடியும் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். மாவிளக்கை இது மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக செஞ்சோன்னா தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது மாதிரி வெல்லம் அளவாக சேர்த்து செஞ்சோன்னா 3 நாள் ஆனாலும் மாவிளக்கு ஷேப் மாறாத இதே ஷேப்லேயே அழகாக இருக்கும். இப்போ நமக்கு திருக்கார்த்திகைக்கு அழகான மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே இன்னொரு மாவிளக்கும் பிடிச்சிடலாம். இது வரைக்கும் நீங்கள் மாவிளக்கு செஞ்சது இல்லைன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு மாவிளக்கு செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. படைச்சதுக்கப்புறம் இந்த மாவிளக்கு சாப்பிடும்போது அது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அது ரொம்பவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 3 மாவிளக்குமே அழகாக பிடிச்சாச்சு. தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி சந்தனமும் குங்குமமும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவிளக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இதில் புதுசாக பஞ்சு திரி போட்டு புது நெய் விட்டு தீபம் ஏற்றிடலாம். திருக்கார்த்திகையில் நம் மனதில் இருள் நீங்கி மகிழ்ச்சி ஒளி பரவ மாவிளக்கேற்றி இறைவனை வழிபடுவோம். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்த்த இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் மாவிளக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.